முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா. உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். இறந்தோரிடமிருந்து இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் நம்முள் குடிகொண்டிருக்கும் ஆவியார் வழியாக சாவுக்கு உரிய நம் உடல்களை உயிர்த்தெழ செய்வார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் எப்பொழுதும் வாழ்வான் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்று அன்னையாம் திருச்சபை இந்த மண்ணுலகில் பிறந்து இயேசுவின் திருப்பெயரால் திருமுழுக்கு பெற்று இந்த மன்னக வாழ்வை முடித்து விண்ணக வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு முன்னாக இந்த மன்னகத்தை விட்டு பிரிந்த ஒவ்வொரு இறந்த அனைத்து ஆன்மாக்களை நினைவு கூறக்கூடிய நாளை இன்று நமக்கு அழைப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மை விட்டு உடல் அளவில் பிரிந்திருந்தாலும் அவர்களுடைய ஆன்மா இறைவனிடத்தில் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்பட்டு இறைவன் அவர்களுக்கு வானக வீட்டை கொடுக்கும்படியாகும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக இன்றைய திருப்பலியானது அருட்சகோதரி எரிகா விர்ஜிட்டினா இன்றைய தினத்திலே அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த அருட்சகோதரிக்கு நல்ல விதத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டும் என்பதற்காக திருவாளர் KN லியோன்ஸ் பிரேசில் குடும்பத்தார் இத்திருப்பலிப்பு கொடுக்கிறார்கள். கார்மேல் சகோதரி குடும்பத்தில் மறித்த ரெஜினாவுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலிப்பு கொடுக்கப்படுகின்றது. லாரன்ஸ் ரெஜினா புளோரிட்டா குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மலை பாற்றிகளுக்காகவும் குறிப்பாக சில்வஸ்டர் அவருடைய நண்பர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மேலுமாய் ஜெயமரி பிரான்சிஸ் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மலை பாற்றிகளுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியோடு இணைந்து என்னுடைய அன்பு பெற்றோர்கள் திருவாளர் ஆசிர்வாதம், மரியம்மாள், என்னுடைய அன்பு சகோதரர் வில்லியம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மேலுமாய் அன்பு சகோதரர் மரிய லூயிசுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ராஜன், மைக்கேல் இவர்களுடைய பெயரால் அவர் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆண்மலை பாற்றிகளை குறிப்பாக சந்தோமியுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் பெயரால் விக்டோரியா ராணி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மேலும் எங்கள் குடும்பத்தில் மறித்த அருட்பணி அருளப்பன் அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்ற மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் சாவை வென்று விண்ணுலகுக்கு கடந்து செல்ல செய்தீரே. அதனால் இறந்தும் அடியார்கள் இம்மை வாழ்வுக்குரிய இறக்கும் தன்மை மீது வெற்றி கொண்டு தம்மை படைத்தவர் எனவும் மீட்பர் எனவும் உம்மை முடிவின்றி கண்டுகளித்திட அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வாக்குகள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 23. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். பல்லவி. ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழ்வோம். பிரிவு 6, இறை திருவசனங்கள் 3 முதல் 9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்
நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்று விட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாய் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னில் இறப்பவர் என்னில் வாழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மகனில் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு பெண் தன்னுடைய மகன் இறந்து விட்டான், உயிருக்குயிராக அன்பு செய்து கொண்டிருந்த மகன் இறந்து விட்டான், அந்த மகனை தவிர அந்த பெண்ணுக்கு வேறு எவரும் இல்லை. எனவே புத்தருடைய காலடியிலே சென்று, ஐயா, நீர் என் மகனுக்கு உயிர் பிச்சை தர வேண்டும், உம்மால் முடியும் என்று அந்த பெண்ணானவள் புத்தரை பார்த்து கேட்டாளாம். புத்தர் சற்று நேரம் மௌனமாக காத்திருந்து அந்த பெண்மணியிடம் சொன்னாராம், இறப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டாயம். இந்த இறப்பை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். எனவே உனது மகனுக்கு உயிர் பிச்சை கொடுப்பது என்பது கடினம். இந்த வாழ்க்கையின் தத்துவத்தையும் இறப்பையும் நீர் சந்தித்தே ஆக வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். அந்த பெண்ணானவள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் மீண்டும் மீண்டுமாய் அழுது கொண்டே, எனக்கு தெரியாது, என் மகனுக்கு நீ உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம். புத்தர் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சற்று நேரம் யோசித்த பிறகு,
சரி, ஒரு நிபந்தனையோடு உன் மகனுக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கிறேன், நீர் ஒன்று செய்ய வேண்டும். என்னவென்று கேட்டால் அந்த பெண்ணானவள், நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே அந்த ஊரில் சென்று எந்த வீட்டில் இறப்பு என்பது நடைபெறவில்லையோ அந்த வீட்டில் சிறிதளவு கடுகு வாங்கி வா என்று சொன்னாராம். எந்த வீட்டில் இறப்பை சந்திக்கவில்லையோ, இறப்பு நடைபெறவில்லையோ, அந்த வீட்டில் சிறிதளவு கடுகு வாங்கி வா என்று சொன்னாராம். இந்த பெண்ணானவள் ஓடினாள், வீதி எங்கும் ஓடினாள். அவள் வாழ்ந்த ஊரையே சுற்றி திரிந்தாள். எந்த குடும்பத்திலும் அவளுக்கு கடுகு கிடைக்கவில்லை. காரணம், எல்லா குடும்பத்திலும் மரணம் இருந்திருக்கின்றது, இறப்பு இருந்திருக்கின்றது. மீண்டும் புத்தரிடம் வருகின்ற பொழுது அவள் சொன்னாலாம், எந்த வீட்டிலும் கடுகு கிடைக்கவில்லை, காரணம் மரணம் எல்லார் வீட்டிலும் குடியிருக்கிறது என்று சொன்னாலாம். அப்பொழுது புத்தர் சொன்னாராம், மரணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக காணப்படுகிறது, அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று புத்தர் இந்த பெண்மணிக்கு மாறு சொல்லி வழி அனுப்பி வைத்திருக்கிறார். பிரியமான இரண்டு தேவ பிள்ளைகளே, மரணம் என்பது நிச்சயம் நீங்களும் நானும் ஒரு நாள் சந்தித்தாக வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினம் பிறக்கிறதோ அந்த உயிரினத்திற்கு இறப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஆரம்பம் என்று ஒன்று ஆரம்பிக்கிற பொழுது முடிவு என்று கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். ஆனால் இது இறைவனுக்கு பொருந்தாது என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். எனவே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த மரணம் என்கின்ற நிகழ்வை நாம் சந்திக்கின்ற பொழுதோ, அல்லது இந்த மரணம் என்கின்ற நிகழ்வு நம் குடும்பத்தில் யாருக்காவது வருகின்ற பொழுதோ, நம் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற வேதனைகள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை, பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தருணம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்விலே உங்களுக்கும் எனக்கும் மரணம் என்பது இந்த மண்ணுலகை விட்டு நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு மீண்டும் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்வது. நம் திருச்சபையில சொல்லுவார்கள், மரணம் என்பது விண்ணக பிறப்பு, வாழ்க்கை மாறுபடுகிறதை என்று சொல்லுவார்கள். எனவே மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து நமக்கு முன்னதாக இறந்த நம் சகோதர சகோதரிகள் சொல்லுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த அனைத்து ஆன்மாக்களுடைய இந்த நாளை நாம் நினைவு கூற வரலாற்று பின்னணி என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, முதலில் நாம் பார்க்கின்றோம் மக்கபையர் 2வது புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். இறந்தவர்களுக்காக வெள்ளியை சேகரித்து காணிக்கையாக எருசலேம் தேவாலயத்திற்கு அனுப்பி வைக்கிற நிகழ்வினை நாம் வாசிக்க கேட்கின்றோம். வேதத்திலே இந்த ஒற்றை நிகழ்வு நாம் காணப்படுகிறது, இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. அதோடு இணைந்து பார்க்கின்ற பொழுது குலுனி பகுதியில் இருக்கின்ற ஒடேல்லோ என்கின்ற துறவி தன்னுடைய சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு துறவிகளுக்கும் அவர் வேண்டுதல் கொடுத்திருக்கின்றார். அது என்ன வேண்டுதல் என்றால், சபையில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் இந்த வேண்டுதலை கொடுத்திருக்கிறார். அன்று முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த 2வது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நிகழ்வுதான் இன்று வரை அன்னையாம் திருச்சபையிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வரிசையில் பார்க்கிற பொழுது மரணம் என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த மரணத்தின் வழியாக நீங்களும் நானும் எதை சந்திக்கிறோம்? இந்த மரணம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்று பார்த்தோம் என்றால், பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணம் என்பதை எப்பொழுதுமே மரணம் என்று சொல்லவில்லை. ஆண்டவருடைய பார்வையிலே மரணம் என்பது உறக்கத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் அவர் சொல்லுகிறார்.
உறக்கத்தில் இருக்கின்றவர்களை எழுப்புவதை போலத்தான் அவருடைய இந்த வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். மார்க்கு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39வது இறைவசத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். அவர் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டம் இருப்பதை பேச கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லுகிறார். சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லுகிறார். மேலும் யோவான் எழுதிய நற்செய்தியை நாம் வாசிக்க இருக்கின்றோம். 11வது அதிகாரம் 11 மற்றும் 12 இறை வசனத்தில் இவ்வாறு கூறிய பின், நம் நண்பர் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதாக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்றனர். லாசர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவர் இறக்கவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். மேலும் இன்னும் அதிகமாக பார்க்கிற பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11, 13 மற்றும் 14வது இறைவசனத்தில் வாசிக்க கேட்கின்றோம். அதன் பின் இயேசு நயும் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். ஆக இந்த இறைவசனங்களை நீங்களும் நானும் பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய பார்வையில் மரணம் என்பது இல்லை, மாறாக நம்முடைய வாழ்வு மாறுபடுகிறது. இறந்தவர்கள் அனைவரும் மனிதனுடைய பார்வையில் இறந்திருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையிலே அது துயில் கொள்வதை போலதான் காணப்படுகிறது. லாசர் இறக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை சென்று எழுப்ப வேண்டும். இந்த பாடையில் அழைத்து வருகிற இந்த இளைஞனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்கின்றார். யாயிரு குடும்பத்தில் சென்று சிறுமி இறக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறாள், ஏன் இந்த அமளி என்று சொல்லுகிறார். ஆக மரணம் என்பது ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு உறக்கமாக காணப்படுகிறது. இந்த உறக்கத்தில் இருப்பவர்களை ஆண்டவர் எழுப்பி அவருடைய அருகிலே அமர வைக்கப் போகிறார் என்பதைத்தான் சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பல நேரங்களில் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் நமக்கு கிடைத்த அந்த மரணத்தை தன் மரணத்தினால் வென்றிருக்கிறார். எனவேதான் பவுலடிகள் அற்புதமாக சொல்லுவார், சாவே உன்னுடைய கொடுக்கை எங்கே, சாவே உன்னுடைய வெற்றி எங்கே. ஆண்டவருடைய முன்னிலையில் சாவுக்கு மரணம் விழுந்து விட்டது. சாவை அழித்து விட்டார், மரணத்தை அழித்து விட்டார். எனவேதான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து உங்களுக்கும் எனக்கும் இந்த மாட்சிமிகு உன்னதமான வாழ்வு இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே மரணத்தை ஒரு மரணமாக பார்க்காமல் நீங்களும் நானும் மரணத்தை விண்ணக வாழ்விற்கு ஒரு பிறப்பிடமாக இருக்கிறது என்பதை எவனொருவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதுதான் நீங்களும் நானும் இந்த மரணத்தை சந்திக்கின்ற பொழுது ஒரு வெற்றியின் பயணமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் பார்வையில் மரணம் உறங்குவதற்கு ஈடாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அன்பர்ந்த சகோதர சகோதரிகள், அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது அன்னையாம் திருச்சபை 3 திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மறைநூல் வல்லுநர் சொல்லுவார்கள், அது என்னவென்றால் வெற்றி பெற்ற திருச்சபை, பயணம் செய்யும் திருச்சபை, துன்புறும் திருச்சபை. 2வது நற்கருணை மன்றாட்டில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்போம். வெற்றி பெற்ற திருச்சபை என்று சொல்லுகின்ற பொழுது விண்ணகத்திலே நேற்றைய நாளிலே நீங்களும் நானும் விழா மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புனிதர்களுடைய விழா. அவர்கள் ஏற்கனவே விண்ணகத்திலே ஆண்டவரை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வெற்றி பெற்ற திருச்சபை. போராடும் பயணம் செய்யும் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும். துயருறும் திருச்சபை உத்தரிக்கிற தலத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக இறைவனுடைய மன்னிப்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற விண்ணகத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள்தான் துன்புறும் திருச்சபை. எனவே இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது என்னவென்றால், வெற்றி பெற்ற திருச்சபை நமக்காக பரிந்து பேசுகிறது.
துயருறும் திருச்சபைக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். எனவே இன்றைய நாளிலே இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நமக்கு முன்னதாக இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய பாவங்களை இறைவன் மன்னித்து அவர்களுக்கு விண்ணக வாழ்வை கொடுக்கிற பொழுது அதிலே நாம் நிறைவையும் காண முடியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். எனவே பவுலடிகளார் சொன்னது போல, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கை எங்கே என்று சொன்னது போல நாமும் மரணத்தை பார்த்து சொல்லுவோம். நமக்கு முன்னதாக மரித்த ஒவ்வொரு ஆன்ம இளைப்பாற்றிகளுக்காக ஜெபிப்போம். அப்பொழுது அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் அவர்களுக்கு நித்திய பேர்வு பாக்கியத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானின் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் அந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானின் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் அந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கப்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை கிறிஸ்துவில் துயில் கொண்டும் அடியார்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் பழி பொருட்களை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் ஒப்பற்ற இப்பழியின் வழியாக அவர்கள் சாவின் தலைகளிலிருந்து விடுபட்டு நிலை வாழ்வு பெற தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் உண்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரை உன் நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதை என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த வண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் இல்லகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நிலவு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலை ஆகியோரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீருடன் அழைத்து கொண்ட சில்வஸ்டர், ஆசிர்வாதம், மரியம்மா, வில்லியம், மரிய லூயிஸ், சந்தோமை, அருட்பணி அருளப்பன், விக்டோரிய ராணி, ரெஜினா என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தாழ்வுக்கு உரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றும் மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பலியை ஏற்றுக்கொண்டு இறந்தும் அடியார்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராக. நீ திருமுழுக்கின் அருளை வழங்கியுள்ள அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியும் மொழி நிறைவையும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு செழிப்போம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தால் என நம்புவோருக்கு இவ்வுயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.